முதல் வணக்கம் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். ஒரு ஊரில் ஆசிரியர் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு ஆளையும் பார்த்து கேட்குறாரு, நீ என்ன ஆக போகிறாய், நீ என்ன ஆக போகிறாய். 6 ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. ஒரு ஆள் மட்டும் ஜனாதிபதியாக ஆகப் போகிறேன். ஒரு வகுப்பே சிரிச்சிருக்காங்க. ஆனால் அவர் பயப்பில்லை, தைரியமாக சொன்னார். அதே மாதிரி ஆனாருங்க. அவர் தான் ஆபிரகாம் லிங்கன். பார்த்தீங்களா, நீ என்னவாக நினைக்கிற அதுவாக ஆகுகிறாய் என்றதுக்கு நிறையா உதாரணங்கள். இது வெளிநாட்டில் தான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம ஊர்லேயே சொல்லலாம். உதாரணங்களுக்கு இன்று இளைஞர்கள் சினிமா நட்சத்திரங்களை மாதிரி அவர் என்ன ஸ்டைலாக உடை உடுத்துறாரோ அதே மாதிரி உடுத்துறது, அவர் வச்சுருக்க பைக்கில் போகிறதும் கனவு இல்லாமல் நிறையா நெசக்கிரோக்கள் நிறையா பேர் இருந்திருக்காங்க தெரியுமா. நேதாஜி பற்றி சொன்னோம். அகிம்சை வழியில் அமைதியாக போய் போராடி சுதந்திரம் வாங்கும்னு சொன்ன காந்தி ஒரு பக்கம். இல்லை அது என்னைக்கு போய் கேட்டு அடிக்கு உதைக்கு ஸ்ட்ரைட்டாக போவோம் அப்படின்னு சொல்லி போகிற நேதாஜியோட வீரம். ஆனால் எல்லோரும் இளைஞர்கள் என்ன செய்கிறோம், அப்படி டிஷர்ட்டில் போட்டிருப்பான், அஞ்சுவதும் அடிபணிவதும் இறைவன் ஒருவனுக்கேன்னு போட்டிருப்பேன். டிராஃபிக் போலீஸை பார்த்து திரும்பி ஓடுவேன் 7 கிலோமீட்டர் விரட்டி. இதான் நீ அஞ்சுவது அடிபணிவது தான். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், திரைப்படங்கள் பாருங்கள், வெளிநாட்டு திரைப்படங்கள் நம்ம படங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. கற்பனையான கதையை மிகைப்படுத்தி எடுப்பாங்க. ஹல்க் அப்படின்ட்டு ஒரு படம், அப்படி ஒருத்தர் இருந்ததே கிடையாது, அது கற்பனை. பார்த்தீங்களா, ஸ்பைடர்மேன் அதுவும் கற்பனை. ஆனால் நம்ம ஊரில் எடுத்திருக்க வீரமான கதையெல்லாம் பாருங்களேன், நெசத்திலே வாழ்ந்தவர்கள், உண்மையாக இருந்தவர்கள். பார்த்தீங்களா, வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு இருந்திருக்கார் வீரமாகவே. மருது பாண்டியர்கள் நெசமாகவே ஒரு வீரனாக இருந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. நிறைய பேருடைய கதைகள் பாருங்கள், உண்மையான கதைகளை எடுத்து. அதே ஒண்டி வீரன் பாட்டு கேட்குறேன், ஒண்டி வீரன்னா அதெல்லாம் நெசத்தில் அப்படி ஒரு அழகான வீரங்க. தென்காசி ஸ்ரீவில்லிபுத்தூர் நெற்கட்டான் வயல் அந்த பகுதியிலெல்லாம் வாழ்ந்த ஒண்டி வீரன் புலித்தேவனுக்கு பக்கபலமாக இருந்து அவரை ஏற்றுக்கொண்டு மிகச்சிறந்த வீரனாக ஆங்கிய பிரிட்டிஷோடைய குதிரையை கொண்டு வரணும். அவங்களுடைய ஆவணங்கள் என்ன, தளவாடங்கள், அவங்களுடைய துப்பாக்கி கருவியெல்லாம் எடுத்துகிட்டு வரன்றக்காக போனவர். குதிரை அவுக்கும்போது குதிரை போட்ட சத்தத்தில் பிரிட்டிஷ்காரெலாம் எந்திரிச்சிட்றான். குதிரைக்கு போட்டிருந்த புற்களுக்கு அடியில் போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அவங்க அந்த ஆணி அடித்து இறக்குறப்ப ஒண்டியவனுடைய கையில் பட்டு சாப்பிடுவாங்க. கையோட அந்த வலியும் பொறுத்துக்கிட்டு இருந்திருக்கானா ஒரு வீரன் எப்படி இருக்கும் பாரு. முடிவில் அதை எடுத்துகிட்டு வர முடியாமல் கையவே துண்டிச்சிட்டு அந்த குதிரையோடு அவங்க பீரங்கியை அவங்க பக்கமே திருப்பி விட்டு, அவங்க வீரர்கள்லாம் ஒரு இது வச்சுருப்பாங்க இல்லையா, கூடாரம், அது பக்கமே திருப்பி விட்டு அவங்க ஆன் பண்ணணும், அவங்களே சாகுற மாதிரி பிளான் பண்ணி கடைசியில் ஒண்டி வீரன் எப்படி இறந்தான்னு தெரியாது, ஆனாலும் ஒரு வீரனாக. அதே போல் இங்கே இந்த பகுதியில் ராமநாதபுரம் பகுதி, இங்கே ஒரு ஜாம்பவான் வீரன்கள், இவங்கெல்லாம் உயிரை கொடுத்து தான் வம்சத்தையே அழித்து வாங்கி கொடுத்த சுதந்திரம். ஆனால் நம்ம சாதாரணமாக ஒரு பணியன் போடுறதுனால அந்த சுதந்திரம் முழுசும் அவங்க நேசிக்கிற அர்த்தம் கிடையாது. குட்டி வரலாறு தெரிஞ்சுக்கிறது. அவ்வளோ வீராண்டிய கட்டபொம்மனை தூக்கில் போடும்போது என்ன சொன்னா தெரியுமா, இன்னும் கொஞ்ச நாள் இருந்து இவங்களை அரசாண்டு ஆளுமை பண்ண முடியாமல் போச்சுன்னு வேதனைப்பட்டார். அவருக்கு ஒரு பெரிய பலகக்கல்லில் அவரை பாஞ்சாலங்குச்சியில் தூக்குக்குள்ளே போடும்போது புளிய மரத்துக்கு கீழே கயிற்றை கட்டி அந்த கல் மேலே நிற்க வச்சுருக்காங்க. இப்போ இந்த கல்லை எடுத்த உடனே அவர் தொங்கிடுவார், இறந்துடுவார். இந்த கல்லை எத்தனை பேர் 6 பேர் சேர்ந்து தூக்கி வச்சுருக்காங்க. எடுக்கும்போது 6 பேர் போகிறப்ப சொன்னார், நீங்கள் போயிருங்க நானே எடுத்து போட்டுக்கிறேன்னு சொல்லி தான் 2 காலாலேயே அவ்வளோ பெரிய பலகை கல்லை தூக்கி எறிஞ்சிட்டு நிற்கிற அளவுக்கு வீரன். இப்போயும் போய் பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குச்சியில் அவர் பயன்படுத்திய வாள் பெரிய நீளமாக இருக்கும். அதை நம்ம இளைஞர்கள் தொட்டு தான் பார்க்குறாங்க வழியாக அசைச்சு கூட பார்க்க முடியும். அப்படின்னா அவர் கையில் அப்படி சுற்றிட்டு பார்ப்பார். இதே மதுரை தெப்பக்குளத்தில் போட்டிகள் நடக்கும். அந்த போட்டிகளில் ஓட்டக்கால்னான்னு சொல்லுவோம், ஒரு கணமாக இருக்கும். அது 2 விரல் கண்டு வச்சு இடையில வச்சு நெளிக்கக்கூடிய ஆற்றல் சின்ன மருது பெரிய மருது அவங்களுக்கு இருந்துச்சு. அது ஒரு ஈட்டியை ஓடி போய் எரியும் போது அப்படின்ட்டு இப்படி உந்துதலோடு எரியும் போது இடுப்பு பையில் கட்டியிருக்கக்கூடிய அந்த பெல்ட்டு அப்படி தெரிச்சு ஒரு 150 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் 150 அடிக்கு அங்கிட்டு போய் 150 அடியை தாண்டி போய் விழுகும்னா எவ்வளோ வீரனாக இருந்திருக்காங்க பாருங்கள். இவங்கெல்லாம் பார்த்து அதனால் திரைப்படங்களில் கூட வெளிநாடுகள் கற்பனையாக எடுப்பார்கள். நம்ம ஊரில் உண்மையான சம்பவம், உண்மையான பேர். அதே போல் மருதுபாண்டியர் இப்பையும் திருப்பத்தூரில் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டு இருக்கிற பகுதியில் இவர் ஒன்று எழுதிட்டார், வெள்ளையனுக்காக நம்ம நாட்டை காட்டி கொடுப்பவன் தாயவே விற்பதற்கு சமம்னு சொல்லி ஒரு வாசகத்தை எங்கள் உச்சி பிள்ளையார் கோயிலில் மருதுபாண்டி எழுதி போட்டனால கோவப்பட்டு ஒரு வம்சத்தை அழிக்கணும்னு சொல்லி 600க்கும் மேற்பட்ட
சின்னஞ்சிறார் குழந்தைகளும் அறுத்து அந்த இன்னைக்கு இருக்கிற திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டே ரத்த வெள்ளத்தில் நம்பிச்சு. அதெல்லாம் அங்கே நினைவுக்கூடும். இப்படி எத்தனை பேருங்க ஒண்டி வர இந்த பக்கம் தீரன் சின்னமலை. படிப்புகளை மட்டும் சொன்னால் அம்பேத்கர் அவர்கள் அவ்வளவு படிப்புக்கு மட்டுமே 2 பக்கத்துக்கு அத்தனை அதையும் படித்து முடிச்சிருக்க. ஒரு ஆள் முடிக்க முடியுமான்ற ஆச்சரியப்படுற அளவுக்கு இத்தனை பேர் வாங்கி கொடுத்து ரத்தம் சிந்தி கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்ததாங்க சுதந்திரம். ஆனால் நம்ம எல்லாம் ரோல் மாடலாக அப்படி சின்னதாக வந்துட்டு இவரை ரியல் ஹீரோவை ரீலில் வர ஹீரோ அவரும் கூட ஹீரோ கிடையாது. அதுக்கு டூப்பு போட்டவர் தான் ரொம்ப பாராட்டணும். 50 அடி உயரத்தில் குதிச்சார் பாருங்க, அவர் தான் பாராட்டணும். ஆனால் உண்மையிலேயே இளைஞர்களுக்கு இன்றைக்கி வேறு பாதையில் திசை திரும்பி போகிற இளைஞர்களுக்கு ஒவ்வொரு வீரனுடையும் நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த அந்த வரலாற்று மேதைகளையும் பார்த்தோம்னா அவ்வளோ ஆச்சரியமான கதைகள் இருக்கும். நான் இந்த ஒரு ஊரில் கதைக்காக படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். அவர்களாம் ஒருவரை தனக்கு குருவாக ரோல் மாடல் எடுத்துக்கொண்டால் நம்மளும் அதே போல் வருவது சாத்தியமான விஷயம். அதனால் இளைஞர்களுக்காக இன்றைக்கி செய்தி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.